ஒரு 3 மாசமா காங்கிரஸ் போட்ட எஃபர்ட்டுக்கு 3 சீட் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. இது அம்போ என்று கைவிடப்பட்டிருப்பவர் விஜய். தனித்து போட்டியிடுவதில் அவர் முடிவெடுக்கல, மற்ற கட்சிகளால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் உள்ளே வந்தாலும் கூட என்டிஏவின் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு நான் இப்பவும் கருதுகிறேன். என்டிஏல சேர்ந்தால் டோட்டல் சக்சஸ், சேராமல் தனித்து நின்றால் டோட்டல் லாஸ். இதுதான் இப்ப விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். அங்கே பவன் கல்யாண், இங்கே விஜய், அங்கே சந்திரபாபு நாயுடு, இங்கே எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒரு ஃபார்முலா டெவலப் ஆவதற்கு இப்போதும் வாய்ப்பு உண்டு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஒரு வழியாக திமுக கூட்டணிக்குள் வந்துவிட்டதே காங்கிரஸ் கட்சி. வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக டிஎம்கே கூட்டணிக்குள் காங்கிரஸ் வந்திருக்கிறது. இதில் பெரிய அளவில் ஆச்சரியம் ஏதுமில்லை, எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். தங்களுடைய தொகுதிகளின் பேரத்தை அதிகரிப்பதற்காக காங்கிரஸ் விஜய் என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டது. விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்காமல் போயிருந்தால் இத்தனை காலம், ஒரு 2-3 மாசமா காங்கிரஸ் அப்படி முறுக்கி கொண்டிருந்தது இல்லையா, அந்த வீரம் காங்கிரஸுக்கு வந்திருக்காரு. கொடுத்ததை வாங்கிட்டு போயிருப்பாங்க. 2011 63 தொகுதிகளை கேட்டு பெற்ற காங்கிரஸ் 2021 25 தொகுதிகளை பெற்றுக்கொண்டது. அன்னைக்கு ஒன்றும் முகத்தை திருப்பிக்காமல் முறுக்கிக் கொள்ளாமல் இருந்த காங்கிரசுக்கு திடீரென்று 2026 தேர்தலின் போது வீரம் விளைந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், விஜய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஸோ ஒருவேளை ரொம்ப கூடுதலாக கேட்டு ப்ரெஷர் கொடுத்து டிஎம்கே நீ வெளியில போன்னு சொன்னாலும் நம்ம உண்டுவதற்கும் அண்டுவதற்கும் இன்னொரு அவென்யூ இருக்கு, இன்னொரு கட்சி இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில இவங்க அத்தனை வேலையும் பார்த்தாங்க. இது ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி டிஎம்கேக்கு எதிராக பதிவிட்டு கொண்டிருந்த போதும், அதே போல மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப அதிரடியா பேசி கொண்டிருந்த போதும், இது கூடுதல் சீட் பெறுவதற்கான ஒரு உத்தி. நாங்க நீங்க ஒழுங்கா தள்ள நாங்க அந்த பக்கம் போயிடுவோம், விஜய் பக்கம் போயிடுவோம், அப்படியே முறுக்கிக்கிட்டே இருக்கிறது. இவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. கடைசி அந்த எபிசோடு நிறைவு பகுதியில கிரீஷ் சோதங்கர் விஜயனுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டே இருந்தார். விஜய் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, விஜய் சைட்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, நாங்க இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல, ஆனா பேச்சுவார்த்தைக்கு அவங்க தயாரா இருக்காங்க, விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, இப்படியே அவர் பேசி கொண்டிருப்பார். இதை தொடங்கி வச்சது பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடத்தியது மாணிக்கம் தாக்கூர். அதனுடைய இறுதி பகுதியில அந்த எபிசோட்ல நடித்து கொண்டிருந்தவர் கிரீஷ் சோடங்கர். ஆனா இது எதுவுமே பப்பு வேகல. கடைசியில் இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டதுக்கு 25 தொகுதிக்கு பதில 28 தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்துல அவங்க 41 தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க காங்கிரஸ். அது ஒன்றும் நடக்கல, 28ஓட நிறுத்தப்பட்டு விட்டது. சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 25ஓட காங்கிரஸுக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன டிஎம்கே கொஞ்சம் இறங்கி 28 வரைக்கும் கூட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன அப்படின்னா, இந்த 2 பேருமே ஒரு ஃபேஸ் சேவிங் எஃபர்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. இது கடைசியா இவங்க கொடுத்ததான் வாங்கிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டு வெறும் 25 சீட்டோட காங்கிரஸ் வெளியே வந்ததுன்னா, அறிவாலயத்தை விட்டு வெளியில வந்ததுன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, காங்கிரஸ் பார்த்து சிரிப்பாங்க. அப்ப அது காங்கிரஸுக்கு அசிங்கமா போகும். சரி, காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னா 5% ஓட்டு வெளியில போயிருமே அப்படின்னு நினைச்சு பயந்து டிஎம்கே 41 சீட்டை காங்கிரஸுக்கு அள்ளி கொடுத்தா டிஎம்கே பார்த்து சிரிப்பாங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் சேதாரம் ஏற்படாமல் 2 பேருடைய மானத்தையும் கப்பலேற்றக்கூடிய விதத்துல காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுக்கறது, அதே நேரத்துல காங்கிரஸ் கேட்ட அளவுக்கு கூடுதலா இல்லாம கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறது, இல்ல டிஎம்கேக்கும் காங்கிரஸ் 2 பேருக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் அப்படி இருக்கிற மாதிரி ஒண்ணு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மொத்தத்துல ஒரு 3 மாசமா காங்கிரஸ் போட்ட எஃபர்ட்டுக்கு 3 சீட் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. பொதுவாக காங்கிரஸ் களத்துல என்ன எந்த அளவுக்கு குறைவா ஜெயிப்பாங்களோ அதே போலத்தான் இந்த போராட்டத்திலும் காங்கிரஸ் குறைவாகவே ஜெயித்திருக்கிறது. இந்த 3 சீட்டை வச்சுட்டு ஆறுதல் பட்டுக் கொள்ள வேண்டியதுதான்.
கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு மண்டியிட்டது போல்தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுல அம்போ என்று கைவிடப்பட்டிருப்பவர் விஜய். விஜய் காங்கிரஸ மலையாக நம்பி இருந்தார். என்னன்னா, காங்கிரஸ் எப்படியாவது கை கொடுக்கும், கடைசி நிமிடத்தில் தன்னோடு வந்துவிடும், இந்த கற்பனை அவருக்கு இருந்தது. அதனால்தான் காங்கிரஸ் முன்வைத்த ஒவ்வொன்றையும் அவர் தமிழகத்தில் வழிமொழிந்து கொண்டே இருந்தார். காங்கிரஸ் ஓட்சோர் அப்படின்னா இவர் அங்கு பேசுவார். ஒவ்வொன்றும் காங்கிரஸ் அஜெண்டாவை தமிழகத்துல காங்கிரஸை காட்டிலும் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவர், பேசிக் கொண்டிருந்தவர் விஜய் தான். ஏன்னா அவர் காங்கிரஸுக்காக காத்திருந்தார். ஆனா காங்கிரஸை நம்பி யாரும் உருட்டது கிடையாது. காங்கிரஸை விஜய் நம்பினது விஜயனுடைய தவறு. கடைசியில காங்கிரஸ் கைவிட்டு விட்டது. இப்ப விஜய் மட்டும் ஒரு ஒற்றை ஆளாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் வெளியில ரொம்ப உதாரா பேசினாலும், இப்போ தஞ்சாவூர்லாம் அவர் பேசியிருக்கார், ரொம்ப வீரமா அப்படிலாம் பேசியிருக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருக்கும். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக தனித்து நின்று யாரும் சாதித்ததே கிடையாது. கூட்டணியா இருந்தா தான் வெற்றி, தனிச்சுன்னு சாதிக்கவே முடியாது. 2016 பல பேர் சொல்லுவாங்க. ஆனா 2016 என்ன அப்படின்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்தது. ஸோ டிஎம்கே பக்கம் இருக்க வேண்டிய சிறிய கட்சிகள், பல கட்சிகள் தனியா 3வது அணியா போயிட்டாங்க. ஸோ டிஎம்கே பக்கம் ஒரு வலுவான கூட்டணி அமைய விடாமல் பார்த்து கொண்டு ஜெயலலிதா தான் கூட்டணி அமைக்காமல் இருந்தார். அதுல ஒரு சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துட்டு அவங்களே இரட்டை இலையில அவர் நிற்க வைத்தார். கடைசியில் ஜெயலலிதா அதுல வென்று காட்டினார். ஸோ கூட்டணி இல்லாமல் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னா உங்களுடைய பிரதான அரசியல் எதிரியை கூட்டணி அமைக்க விடாமல் நீங்கள் ஆக்க வேண்டும். எதிரி கூட்டணி இல்லாமல், பெரிய அளவுல கூட்டணி இல்லாமல் இருந்தால் நீங்களும் கூட்டணி இல்லாமல் போட்டியிடலாம். ஆனால் எதிரி ஒரு வலுவான கூட்டணியோட இருக்கிறப்போ நீங்களும் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் அரசியல் சதுரங்கத்துல ஒரே விதி. இப்போ அந்த விதிக்கு முரணாக விஜய் தனித்து நிற்கிறார். அதிமுக கூட்டணியும் சரி, டிஎம்கே கூட்டணியும் சரி, ரெண்டு பக்கமும் ரெண்டு வலுவான கூட்டணிகளாக இருக்கின்றன. இந்த ரெண்டையுமே எதிர்த்து களமாடுகிற விஜய் ஒரு ஒற்றை மனிதனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த ரசிகர் பட்டாளத்தை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறார். இப்ப இவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது, இவருடைய ரசிகர்கள் கூட்டத்தினுடைய வாக்குகள் எவ்வளவு சதவிகிதமோ அவ்வளவு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஓவராலா தமிழ்நாடு முழுக்க சேர்த்து விஜய்க்கு ஒரு 8-10% ரசிகர்கள் ஓட்டு இருக்குன்னா அது மட்டும் கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்கக்கூடியது பப்ளிக்னுடைய ஓட்டு. இதுல விஜய் ரசிகர்களுடைய ஓட்டுங்கிறது கமிட்டட் ஓட்ஸ், அது திட்டவட்டமா கிடைச்சோம். ஏன்னா விஜய் ரசிகர் விஜய்க்கு ஓட்டு போடாமல் வேற யாருக்கும் ஓட்டு போட போறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த கமிட்டட் ஓட்ஸை தாண்டி பப்ளிக் ஓட்ல எவ்வளவு விஜய்க்கு வருங்கிறதா கேள்வி. அதை வச்சுதான் அவருடைய பர்சன்டேஜ் கூடுறது, மற்றது எல்லாமே இருக்கு. இப்ப அந்த விதமா கட்சி சாராத பப்ளிக்ல இருந்து என்ன விதமான ஓட்ஸ் எல்லாம் அவருக்கு சேரும். இப்ப டிஎம்கே எதிர்த்து அதிகம் பேசுகிறார். ஸோ அதிருப்தி ஓட்டுல கொஞ்சம் கிடைக்கும். ஆனா டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி ஓட்டு பெருமளவு ஏடிஎம்கேக்கும் போகும். அப்படின்னா அதிருப்தி ஓட்டுல எவ்வளவு விஜய்க்கு கிடைக்கும், அது ஒரு கேள்வி இருக்கு. எங்களுடைய கருத்து கணிப்பு, எங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்னன்னா அர்பன்ல மட்டும்தான் விஜய் இருக்கிறார், ரூரல்ல இல்லைன்னு நாங்க சொல்றோம். நானும் ஜேவிசியும் திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படின்னா அர்பன்ல இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு அதிகமா பாக்கெட் ஆகும், ரூரல்ல இருக்கிற அதிருப்தி வாக்குகள் ஏடிஎம்கே நோக்கி போகும். அதுக்கப்புறம் விஜய் ஒரு கிறிஸ்தவர், அவர் நம்மாளு அப்படிங்கிற பார்வை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அப்ப கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுல ஒரு அளவுக்கு விஜய்கிட்ட போகும். அது சம்பந்தமா நாங்க களத்துல பார்த்திருக்கோம். எல்லா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு விஜயை நோக்கி போகல, அதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது சர்ச்சுடைய வழிகாட்டுதலின்படி வாக்களிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் டிஎம்கேக்கு தான் போடுறாங்க. அதுவும் பர்டிகுலர்லி திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பா ஆர்சி, சிஎஸ்ஐ, அந்த கிறிஸ்டியன்ஸ் அத்தனை பேரும் டிஎம்கேக்கு தான் இப்பவும் போடுறாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்,
பட்டியல் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள், இவங்கள்லாம் வந்து அப்புறம் வடபகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அதாவது வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இவங்கள்லாம் பெருமளவு விஜயை நோக்கி நகர்கிறார்கள். அப்புறம் முஸ்லிம்ஸ் ஓட்ஸ் ஓரளவுக்கு விஜய்க்கு வரலாம். இன்னைக்கும் முஸ்லிம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டிஎம்கே தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் முஸ்லிம் பெண்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள், அவங்கள ஓரளவு விஜயை நோக்கி வர்றாங்க, ஓரளவு நாம் தமிழர் நோக்கி போகிறது. இல்ல நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள்ல பெருமளவு விஜயால் ஈர்க்கப்படுகிறது, அந்த பக்கம் போகுது. இப்போ தேர்தலுக்கு தேர்தல் சீமான் வளர்ந்து கொண்டே வந்தார். 1% 2% கூடிக்கிட்டே வந்து கடைசி 8% வந்து நின்றார். இந்த தடவை அந்த 8 தாண்டி அவர் போவார்னு எனக்கு தோணல. திரும்ப ஒரு டிக்ளைன் இந்த தடவை இருக்கும். அநேகமா ஒரு 8%லேருந்து அவர் 5%ஆ போய் நிற்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீமான் சைட்லேருந்து ஒரு 3% விஜய் அள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்தந்த திசையில இருந்தெல்லாம் விஜய்க்கு வாக்குகள் கிடைக்கும். இதுல இப்படி கிடைக்கிற வாக்குகள் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிருப்தி வாக்குகளை ஓரளவுக்கு இழக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில அதிமுக கூட்டணிக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு. அதை தவிர்த்து விஜய் பெறக்கூடிய வாக்குகள் எல்லாமே வழக்கமா டிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்குகள். அதனால கூடுதலாக டிஎம்கே பாதிக்கப்படும். இதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால இவர் அம்போன்னு நிற்கிறாரு. உண்மையில ஒரு ஒரு அரசியல் யதார்த்தத்தின்படி பார்த்தால் விஜய் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். தமிழகத்துல தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற மாதிரியான ரிஸ்க யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க விஜய் எடுத்திருக்கிறார். விஜய் வந்து தன்னுடைய துணிச்சல்னாலேயோ வீரத்தினாலேயோ அந்த ரிஸ்கை எடுக்கல. அவரை நோக்கி யாரும் வரல. அதனால தனித்து போட்டியிடுவதில் அவர் முடிவெடுக்கல. மற்ற கட்சிகளால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். கடைசியா காங்கிரஸாலேயே அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. இப்போ இந்த விதமான சிச்சுவேஷன்ல விஜய்க்கு ஒரு சேஃபா எக்ஸிட் ஆறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா? அவர் வந்து ஓரளவு கணிசமா ஜெயிக்கிறதுக்கும் சிறப்பான முறையில் அவர் ஷைன் பண்றதுக்கும் இப்பவும் வாய்ப்பு இருக்கா? இதுல ஒண்ணு நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவர் டெல்லிக்கு விசாரணைக்கு போனதிலிருந்தே பிஜேபிக்கு எதிரான ஸ்பீச் அவர் குறைச்சிட்டே வர்றார். காட்டமான விமர்சனங்களை அவர் முன்வைப்பதில்லை. அதே போல விஜய் வந்து என்டிஏவுக்கு வரணும் சொல்லி பிஜேபிக்குள்ள இருந்து ஒரு குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அவங்க தற்செயலா சொல்றாங்கன்னு நினைக்கலாம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்கக்கூடிய, ஒரு ஆலிவ் பிரான்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வேலையை மேலிடமே தமிழிசைக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியில பெரும்பாலும் யாரும் ரொம்ப தன்னிச்சையெல்லாம் பேசிட முடியாது. ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். தொடர்ந்து பிஜேபியிலேருந்து தமிழிசை சைட்லேருந்து மட்டும் விஜய்க்கு ஒரு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அவர் தஞ்சாவூர்ல பேசி இருக்கிறார். பேசின உடனே அதை வெல்கம் பண்ணி தமிழிசை பேசுறாங்க. அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துகள் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்ப நீட்டை மையப்படுத்தி அவர் கேட்டிருக்கிற கேள்வி அப்படிலாம் சில விஷயங்களை சொல்றாங்க. தம்பி விஜய் நல்லாவே பேசினாரு, காலைல பார்த்தேன். ஆனா சில கேள்விகள் நியாயமா கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, கேஸ்ல கொடுக்குறேன்னீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆனா அதே நேரத்தில் இந்த அணி அந்த அணி டெல்லி அணி அப்படின்னு சொல்லி அவரை தாக்கி பேசுகிறாங்க. அதை பற்றி சொன்ன தமிழிசை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ரொம்ப விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காரு, நாமும் விளையாட்டாவே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தட்டி விட்டு போறாங்க. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணி தோற்கடிச்சு கிடையாது, அணினா அது டிவிக்கு தான் தமிழ்நாட்டுல. விளையாட்டா சொல்றாருப்பா, விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான்.
ஸோ தொடர்ந்து பிஜேபியுடைய இத்தனைக்கு அவர் முன்னாள் தலைவர் 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்தது. அவர் ஏன் விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கணும்? பிஜேபியுடைய மேலிடம் சொல்லாமல் அவராக இதை செய்து கொண்டே இருப்பாரா? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். தனியாளா இருந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்ச வரலாறே கிடையாது 2016 தவிர. 2014 ஏன் சாதிச்சாங்கிறது நான் ரீசன் சொல்லி முடிச்சிட்டேன். அப்படிங்கிறப்போ இப்ப கடைசி வரைக்கும் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறதுல விஜய் உறுதியாக இருந்தால் விஜய் டெசிமேட் ஆகுது உறுதி. அவருக்கு ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ் டபுள் டிஜிட்ல கிடைக்கும், நிச்சயமா டபுள் டிஜிட் கிடைக்கும், அந்த சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு சீட் கிடைக்காது. விஜயே போட்டியிட்டால் கூட தோற்று போவார், இல்லாட்டி பார்டர்ல பாஸ் பண்ணுவார். ரொம்ப டஃப்பா இருக்கும். அவருடைய முதல் எலெக்ஷன்லயே அவர் டெசிமேட் ஆகி ஒண்ணும் இல்லாம செதறி சின்னாபின்னமானார்னா அதுக்கப்புறம் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் ரொம்ப மிசரபிளா இருக்கும். ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய கற்பனை இருக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய கனவு இருக்கு. விஜயை பற்றி விஜயை காட்டிலும் விஜய் ரசிகர்களுக்கு தான் கனவு அதிகமாக இருக்கிறது. அப்ப அதை கொண்டு செலுத்தணும்னா விஜய் ஓரளவு ஜெயிக்கிற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட பாதை தெளிவாக தொடங்கிவிட்டது. இப்ப டிஎம்கே சைடு யார் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, ஏடிஎம்கே சைடு யார் இருந்துகிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சாச்சு, விஜய் பக்கம் ஒத்தரும் இல்லைங்கிறது தெரிஞ்சு. ஒருவேளை விஜய் என்டிஏ பக்கம் வருவது அப்படின்னு ஒரு முடிவை லாஸ்ட் மினிட்ல திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ள வராருன்னு வச்சுப்போம். இப்பவுமே என் மனசுல ஒரு மூலையில விஜய் என்டிஏவுக்கு வருவதற்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னே தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலா அப்படி ஒண்ணு நடந்தால் என்டிஏ ஸ்வீப் பண்ணும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்றார். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். நான் ஏற்கனவே ஒரு கான்வென்ட்ல சொல்லியிருக்கேன், விஜய் வந்தாலுடைய அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படின்னா விஜய் வருகிறாரா அப்படின்னு அப்பவே கேள்வி எழுப்பியிருக்கு. ஆக்சுவலா உள்ள வந்துட்டான்னா அதுல 2 சக்சஸ் இருக்கும். ஒண்ணு, அந்த கூட்டணி ஸ்வீப் பண்ணிடும். இன்னொன்னு, விஜயனுடைய கட்சி எந்தெந்த தொகுதிகளில் இருக்கிறதோ அத்தனை தொகுதிகளும் அதுவும் ஜெயிச்சோம். முதல் தடவைய சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறப்பவே அவர் பிரதான எதிர்கட்சி தலைவராக நுழைய முடியும். 2011 கேப்டன் பிரதான எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒருவேளை என்டிஏவுக்குள்ள வர மறுத்து தனித்தே களமாடுவது அப்படின்னு முடிவெடுத்தா ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டார். சோ என்டிஏல சேர்ந்தால் டோட்டல் சக்சஸ், சேராமல் தனித்து நின்றால் டோட்டல் லாஸ். இதுதான் இப்ப விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். இப்ப விஜய் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறார் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். விஜய்க்கு அரசியல் சம்பந்தமா சுயமாக சிந்திக்க தெரியாது. அவர் கூட இருக்கிறவங்க எப்படி வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவரை ஆதவ் அர்ஜுனா சபரீசனுடைய முன்னாள் நண்பர், இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்துதான் விஜயை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்தில் இந்த சிபிஐ கேஸ் அது இது ஆனதுக்கு அப்புறம் விஜய் டெல்லியுடைய கிரிப்லையும் இருக்கிறார். டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மனிதருடைய கடைக்கண் பார்வைக்கு கீழும் அவர் இருக்கிறார் அப்படின்னு கூறப்படுகிறது. அதனால விஜய் தொடர்பான ஒரு விஷயத்துல ஒரு திருப்பு முனை ஏற்படலாம். இது காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிக்குள்ள போனதுனால இந்த திருப்பு முனைக்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு ஒரு சேஃப் எக்ஸிட் வேணும். அதே நேரத்தில் அமித்ஷா தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே எந்த காரணத்தை கொண்டு திரும்ப வந்துடக்கூடாது, ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படிங்கிறப்போ என்டிஏவுடைய வெற்றியை ஸ்வீப்பாக மாற்றுவதற்கு விஜய் பயன்படுவார். அப்படின்னா விஜய் கொள்கை எதுனே பிஜேபியை சொன்னாரே அதுவா இதுவான்னு கேட்கலாம். ஆனா இப்போ அதை பத்தி ரொம்ப பேசுறதே இல்லை. அவர் பிஜேபி மீதான விமர்சனத்தை குறைத்து கொண்டே வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, விஜய் வந்தால் அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு அது ஒரு கேள்வி இருக்கு. அது எப்போ அப்படின்னா விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு மற்றவங்க வந்தால் விஜய் தான் லீடர், விஜய் சிஎம் கேண்டிடேட்டா ஏற்றுக்கணும். விஜயனால கூட்டணி அமைக்க முடியவில்லை அப்படிங்கிறது நிரூபணமாக்கி அவரே இன்னொரு கூட்டணிக்கு வர்றாருன்னா அந்த கூட்டணியின் தலைமை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அவர் கட்டுப்பட்டாக வேண்டும்.
சார் விஜய் என்டிஏவுக்குள்ள வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார். வேணும்னா அவர் வந்து பேரம் பேசலாம், வர்றதுக்கு முன்னால ஜெயிச்சுட்டு வந்தா எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இப்போ பவன் கல்யாண் வந்து ஆந்திரால இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆந்திர மாடல் தமிழகத்தில் அரங்கேறலாம், அதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே பவன் கல்யாண், இங்கே விஜய், அங்கே சந்திரபாபு நாயுடு, இங்கே எடப்பாடி பழனிசாமி, இப்படி ஒரு ஃபார்முலா டெவலப் ஆவதற்கு இப்போதும் வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் உட்பட 21 கட்சிகளுடன் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்திருக்கிறது திமுக என அதன் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனரே. இதே போலத்தான் 2024 தேர்தல் அப்போ 26 கட்சிகள் கொண்ட பிரம்மாண்டமான இந்தி கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஸ்கோர் பண்ணாங்க? 26 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி மொத்தமாக 234 தொகுதிகளை கைப்பற்றியது. ஆனால் பிஜேபிங்கிற ஒரு தனி கட்சி மட்டுமே 240 தொகுதிகளில் வென்றது. 26 கட்சிகளும் சேர்ந்து பெற்றதை காட்டிலும் பிஜேபிங்கிற ஒரு சிங்கிள் பார்ட்டி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகம். அதனால இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் என்னங்கிறது எப்போதுமே ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா இதெல்லாம் எதுக்காக சொல்றது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பெர்செப்ஷனுக்காக சொல்றது. டிஎம்கே தொடர்ந்து தோற்றத்தில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு கட்சி, ஒரு தோற்றத்தை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. 21 கட்சி எங்க அந்த 21 கட்சி கடகடன்னு சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். ஒரு கட்சினா அதுக்கு ஒரு கொடி இருக்கும்ல, அதுல இருக்க ஒரு சில கட்சிகள் தாண்டி மற்ற கட்சிகளுடைய கொடி எப்படி இருக்குன்னு கேளுங்க. சாதாரண பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க, யாருக்காவது தெரியுதா பார்ப்போம். டிஎம்கே சைடில் பிரதான கட்சிகள்னா என்ன? திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் தான். இதை தவிர்த்து பெரிய கட்சின்னு அங்கே எதுவும் கிடையாது. இதுல டிஎம்கே வந்து ஒரு அரௌண்ட் 23-24% இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை தாண்டி காங்கிரஸுக்கு அரௌண்ட் 4 to 5% இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 2% இருக்கும். மற்றது சிபிஐ, சிபிஎம் எல்லாமே அந்த 0.5% 1% உட்பட்ட கட்சி, இன்க்ளூடிங் தேமுதிக. 2021 தேர்தலில் தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் நின்று 0.4% வாக்குகளை பெற்றது. 0.5% கூட முழுமையாக தொடாத கட்சி தேமுதிக. இதை தவிர்த்து நிறைய லெட்டர் பேட் கட்சி, ஏதோ 21 கட்சிங்கிறார். அதனால இந்த நம்பர்ஸை சொல்லி மிரட்டுறதுனால எதுவும் ஆக போறது, அது வந்து கிரவுண்ட் லெவல்ல என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இதுல ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப திரும்ப காங்கிரஸ் செட்டில் ஆயிட்டாங்க, இது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டை கொடுக்கும்ல, அப்ப திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருமா அப்படின்னு. அதாவது ஒன்னு நினைவுல வச்சுக்கணும், 2024 தேர்தலில் என்டிஏ ஸ்பிளிட்டா இருந்தது. இன்னைக்கு ஸ்பிளிட் ஆனவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒன்னா சேர்ந்தது அப்படிங்கிறது போன வருஷம் ஏப்ரல்லே நடந்துட்டனால, ஒரு வருஷமா அவங்க செட் ஆனதோடைய பழகிட்டனால அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு தெரியல, உணர முடியல. இங்க இழுத்துக்கோ பறிச்சுக்கோ நேத்திக்கு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு இப்ப செட்டில் ஆனதுனால ஏதோ இது வரைக்கும் என்னமோ பிரம்மாண்டமா பிரிஞ்சிருந்த மாதிரியும் இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா எமர்ஜ் ஆயிட்ட மாதிரியும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். நேத்திக்கு வரைக்கும் அவங்க அதே கூட்டல் தான் இருந்தாங்க. தொகுதி பங்கீட்டுல ஒரு 3 மாசம் தகராறு, இப்பதான் செட்டில் ஆயிருக்கு. இன்னொன்னு, இவ்வளவு தகராறுக்கு அப்புறம் இனிமே களமாடுகிற போதும் டிஎம்கே காங்கிரஸ் பீப்புள் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்களுக்குள்ள ஜெல்லாவாங்களா, அந்த தொண்டர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா இருப்பாங்களா, டிஎம்கே ஓட்டு காங்கிரஸ்க்கு ஒழுங்கா டிரான்ஸ்பர் ஆகுமா, காங்கிரஸ் ஓட்டு டிஎம்கேக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு ரஃபா நீங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது 2021 சரி 2024 தேர்தலையும் சரி, டிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு இடையில வெறும் 4 to 5% டிஃபரன்ஸ் தான் இருந்திருக்கு. இல்ல 2024 அதிமுக தனியாகவும் பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணியும் வெர்டிகுலர் ஸ்பிளிட்டா இருந்து அப்ப அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் சேர்த்தாலே 41% வந்துருது.
ரஃபா சொல்றேன் நான், 41 வந்துருது. அப்புறம் டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு 2லேருந்து 2.5% உண்டு. இப்போ அதுவே ஒரு 43% கிடைச்சிருது. சரி, டிஎம்கே கூட்டணிக்கு 2024 எவ்வளவு இருந்தது? 45% இருந்தது. அப்போ 1% 1.5% எட்ஜ் ஓவர் இருக்கு. இது ரெண்டையும் நீங்க கூட்டி பார்த்தால் ஒரு அரித்மெட்டிக்கா சொல்றேன். ஆனால் அதே நேரத்தில் 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்று, விஜயினால எவ்வளவு வாக்குகள் பிரிய போகுது, அது யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விஜயினால பிரியக்கூடிய வாக்குகள்ல பெருமளவு வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள். நாங்க இதுக்கு முன்னால களத்திலிருந்து பல காணொலியெல்லாம் கொடுத்துருக்கோம். ஜேவிசி பதிவு செஞ்சிருக்காரு. அதுலேயே பல பேர் சொல்றாங்க, எங்க வீட்டில் இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போட போறோம். அப்படியா? நீங்க போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உதயசூரியனுக்கு போட்டோம் அப்படிம்பாங்க. அதாவது பொதுமக்கள்கிட்ட விஜய் பெறக்கூடிய வாக்குகள்ல பெருமளவு டிஎம்கேவுடைய வாக்குகள், ஓரளவுக்கு சீமானுடைய வாக்குகள், ஓரளவுக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள். அப்படிங்கிறப்போ விஜயினால டிஎம்கேக்கு ஏற்படக்கூடிய இழப்பு ஒரு 3% 4% இருந்தால் கூட, இப்ப அந்த 1.5 நீங்க கழியுங்க, அப்போ டிஎம்கே கூட்டணியை காட்டிலும் 2-3% வாக்குகளை என்டிஏ கூடுதலாக பெறும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால டிஎம்கேக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலை இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். சவுத்துல, அதாவது நாங்க பார்த்த அளவுல சொல்றோம், களத்துல சவுத்து, நார்த்து, காவிரி டெல்டா ஏரியா எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமையான விஷயம், சிமிலாரிட்டி என்னன்னா, விவசாயிகள் அத்தனை பேரும் டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. காவிரி டெல்டால இருக்கக்கூடிய விவசாயி அதை பதிவு பண்றான், நார்த்ல வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயியும் பதிவு பண்றான், சவுத்துல இருக்கிற ஒரு மானாமதுரையில இருக்கிற விவசாயியும் அதை பதிவு செய்கிறார். ஸோ தமிழ்நாடு முழுக்க ஒரு ரிசன்மெண்ட் இருக்கு. உண்மையை சொன்னா அது அதிருப்தின்னு கூட சொல்லக்கூடாது, டிஎம்கே ஆட்சி மீதான வெறுப்புன்னு சொல்லணும், அவ்வளோ ஆழமா இருக்கு. அப்போ அந்த விவசாயிகளுடைய அதிருப்தி வாக்குகள் இதெல்லாம் கணக்கு பண்ண வேற ஒரு லெவலுக்கு போகும். அதனால காங்கிரஸ் உள்ளே வந்தாலும் கூட என்டிஏவின் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நான் இப்பவும் கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் இவ்வளவு இழுபறி, இவ்வளவு முரண்பட்டு சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில இவங்க வந்திருக்கிறது மூலமா களத்துல இவங்க 2 பேரும் ஜெல்லாவதும் கடினம். அதனால ப்ராப்பரா ஓட்டு டிரான்ஸ்பரும் இருக்காது. அதனால எவ்வளவு லாசம்லாம் இருக்கு. நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எட்ஜ் ஓவர் என்டிஏவுக்கு தான் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.